வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா. இப்போ 71st நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்து 4 நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பயங்கரமாக ப்ரௌடாக செரிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 4 அவார்ட்ஸை தாண்டி தமிழில் இன்னொரு ஷார்ட் ஃபிலிமே பார்த்திங்கன்னா நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு. அது என்ன கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருக்கு அண்ட் இன்னும் என்ன மாதிரியான நோட்டபிள் அவார்ட்ஸ்லாம் இந்த நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸில் நடந்திருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ 71st நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2023 ரிலீஸ் ஆன படங்களுக்கு தான் இந்த நேஷ்னல் அவார்ட்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2023 நம்ம தமிழில் ரிலீஸ் ஆன பார்க்கிங் மூவி 3 நேஷ்னல் அவார்ட்ஸை தட்டி தூக்கியிருக்காங்க. ஆல்வேஸ் அ குட் ஃபிலிம் வில் பி நோட்டிஸ்ட் அப்படின்றத தான் எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பார்க்கிங் படத்தை தாண்டி நம்ம வெரி நோன் ஜிவி பிரகாஷ் அவர்கள் அகெயின் ஒரு நேஷனல் அவார்டை வாங்கியிருக்காரு. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஃபார் வாத்தி மூவி அப்படின்றதுமே நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இதில் என்ன அப்படின்னா, என்ன கேட்டகரியில் பர்டிகுலராக பார்க்கிங் படம் எந்த அந்த 3 கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன், அதாவது பார்க்கிங் படத்தோட டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்கான அவார்டை வாங்கியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்காக எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் அதே பார்க்கிங் மூவிக்காக நேஷனல் அவார்டு வாங்க போறாரு. அண்ட் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்காகவுமே ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் படத்துக்காக நேஷனல் அவார்டு வாங்க இருக்காரு. அதை தாண்டி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அந்த அவார்டுக்காக நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வாத்தி மூவிக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணது மூலியமா 2வது முறையா நேஷனல் அவார்டை அவரோட கையில வாங்க இருக்காரு. ஆல்ரெடி சூரரை போற்றுக்காக ஜிவி பிரகாஷ் அவர்கள் நேஷனல் அவார்டு வாங்கி இருந்தாரு. இப்போ தமிழ்ல 4 அவார்டு நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. தமிழ் பிலிமை இவ்வளோ நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படம் அப்படின்னா எப்பவுமே இட் வில் பி நோட்டிஸ்ட் அப்படின்றத அகெயின் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கிங் படம் 2023 ரிலீஸ் ஆகும் போது இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க, எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு டெபியூ டைரக்டர் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு படம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவர்களோட நடிப்புல உச்சத்துல இருந்தது. ரொம்ப ஒரு யதார்த்தமான கேரக்டரா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு இந்த ஒரு நேஷனல் அவார்டு அப்படின்றது வெல் டிசர்விங்கான ஒன்று அப்படின்றத இப்போ நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ்ல இருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமே ஒரு நேஷனல் அவார்டு வாங்க இருக்குங்க. அதை பத்தி யாருமே நோட்டீஸ் பண்ணல அப்படின்றது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் தான். லிட்டில் விங்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் இப்போ நான் ஃபீச்சர் ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபிக்கான நேஷனல் அவார்டை வாங்க இருக்கு. இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றது நிறைய பேர் பார்த்துருக்காங்களா அப்படின்றதே ஒரு பெரிய கொஸ்டின் தான். பட் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் நேஷனல் அவார்டு வாங்குற, அதாவது பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபிக்கான நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்றது இன்னுமே ஒரு ப்ரௌடான மொமெண்ட். இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி இருக்கக்கூடிய கருத்துக்கள் பெஸ்ட் டிசர்விங் ஷார்ட் ஃபிலிமா அப்படின்றதுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையுமே பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூஸுமே கொடுங்க. இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு 71st நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸில் ஜவான் படத்துக்காக ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஆக்டிங் சினிமா கரியரில் 33 வருஷத்தில் முதல் முறையாக நேஷனல் அவார்டு வாங்குறாரு. அதுவும் நம்ம தமிழ் டைரக்டர் அட்லி அவர்கள் டைரக்ட் பண்ண ஜவான் படத்துக்காக ஷாருக் கான். எஸ், அவரோட ஆக்டிங் சினிமா கரியரில் 33 வருஷம் அவர் கடந்துட்டாரு. பாலிவுட்டோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இப்போ வரைக்கும் ஷாருக் கான் தான் இருக்காரு. நம்ம தமிழ்லையுமே அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ், இந்தியா முழுக்க அவருக்கான ஃபேன் பேஸ் இருக்காங்க. அவர் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே முதல் முறையா ஜவான் படத்துக்காக இப்ப நேஷனல் அவார்டு வாங்குறாரு. ஷாருக் கானோட ஆக்டிங் கரியர் அப்படின்னு பார்த்தோம்னா அது 1989லயே டிவி சீரியல்ஸ் மூலியமா தான் உள்ள வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் 92ல தான் அவரோட முதல் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் ஆஃப் அவரோட ஆக்டிங் கரியர் இன் சினிமா அப்படின்னு இருக்கும் போது நம்ம தமிழ் டைரக்டர் அட்லி டைரக்ட் பண்ண படத்துல அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்றது இன்னுமே நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு ப்ரௌடான மொமெண்டா தான் இருக்கும். பெஸ்ட்
ஆக்டருக்கான அவார்டை 2023 ரிலீஸ் ஆன 10th ஃபெயில் படத்தில் நடிச்சிருந்த விக்ராந்த் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் கூட ஷேர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டை ராணி முகர்ஜி மிஸ்ஸஸ் சட்டர்ஜி மிஸ்ஸஸ் நார்வே அந்த படத்துக்காக வாங்குறாங்க. பெஸ்ட் டைரக்டருக்கான அவார்டை சுதீப் சென் வந்து த கேரளா ஸ்டோரி அப்படின்ற படத்துக்காக வாங்க இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பகவந்த் கேசரி தெலுங்கு படத்தோட பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற நேஷனல் அவார்டு வாங்க இருக்கு. ஹனுமன் படம் பெஸ்ட் ஆக்ஷன் டைரக்ஷனுக்கான அவார்டுக்கான நேஷனல் அவார்டு வாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளொழுக்கு படம் வந்து பெஸ்ட் மலையாள ஃபிலிம் அப்படின்னு வந்து நேஷனல் அவார்டு வாங்க இருக்கு. இதில் என்ன அப்படின்னா நம்ம தமிழில் எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரியே மலையாளம்ல உள்ளொழுக்கு படம் பண்ணியிருந்த ஊர்வசி மேமுக்குமே பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படின்ற நேஷனல் அவார்டுமே கிடைக்க இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு நோட்டபுளான நேஷனல் அவார்ட் வின்னர்ஸாக இவங்க எல்லாருமே இருக்காங்க. வருஷம் இந்த மாதிரி வந்து நேஷனல் அவார்ட் வின்னர்ஸை பற்றி அனௌன்ஸ் பண்ணும் போது தமிழில் இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கிறாதா, இந்த ஆக்டர் வாங்கிட மாட்டாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ள நிறையவே இருக்கும். பட் 2023 ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கல, இல்லை இவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு யாராவது பர்சனலான ஒரு ஒப்பீனியன் இருந்தால் அது என்னவா இருக்கு, இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கலாம்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு படமா என்ன இருக்கு, இல்லை இவருக்கு கிடைச்சிருக்கலான்னு வந்து இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் யாரா இருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.